தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். பெருங்குமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அதில் கண்ணியமான சிரேஷ்டமான உன்னதமான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறார். மேலானவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களை படைத்த நோக்கம் அதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தும் பொழுது அழகாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்த நோக்கம் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அவர்கள் என்னை விளங்க வேண்டும், என்னை அறிய வேண்டும், என்னை அறிந்து விளங்கி உலகத்திலே அதன்படி அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ் இந்த மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தார். மேலானவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே படைக்கப்பட்ட நாம் ஒருபோதும் நிரந்தரமாக வாழ மாட்டோம். ஒரு நாள் எங்களுக்கு முடிவு இருக்கிறது, ஒரு நாள் எங்களுக்கு மரணம் இருக்கிறது. மேலானவர்களே, ஒன்று இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிவோம், அல்லது எம்மை விட்டு இந்த உலகம் அழிந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகம் அழிஞ்சு வைக்கிறோம். உலகத்துல யாரும் மீதமாக இருக்கிறல்ல, உலகத்துல யாரும் இருக்க மாட்டார்கள். ஒன்று மனிதன் மரணிப்பான். அப்படி மனிதன் மரணிக்காவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் இந்த பூமி அழியும். பூமி அழிந்ததுக்கு பின்னால அன்றைய தினத்துல எல்லாம் மண்ணோடு ஆகி இருக்கக்கூடிய நேரம் சூர் ஊதப்படும். சூர் ஊதினா இந்த பூமிக்கு மேலால சுப்ஹானல்லாஹ் புட்கள் எப்படி முளைக்குமோ அதே போன்று சூர் ஊதப்பட்டதன் பின்னால் மனிதர்கள் கபர்களில் இருந்து எழுப்பாற்றப்படுவார்கள். ஏசல்ல சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம். இன்றைய தினத்தில் ஆட்சி யாருக்கு சொந்தம்? இன்றைய தினத்தில் அதிகாரம் யாருக்கு சொந்தம்? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். ஆட்சி அதிகாரம் அது எனக்கு மாத்திரம் தான். உலகத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்திருப்பாரு, உலகத்தில் அவர் கோட்டையில வாழ்ந்திருப்பாரு, உலகத்தில் அவர் பணக்காரனாக வாழ்ந்திருப்பாரு, உலகத்தில் அதிகாரத்தோட வாழ்ந்திருப்பாரு. அவருடைய செல்வத்துக்கு பின்னால, அவருடைய அதிகாரத்துக்கு பின்னால 4 பேர் 10 பேர் அவருக்கு கைட் பண்ணிருப்பார்கள். அந்த தினத்தில் கைட் பண்றதுக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. அல்லாஹ் கேட்பான், இன்றைய தினத்தில் யாரு? இன்றைய தினத்தில் ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார்? அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் யார்? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், اليوم تجزى كل نفس بما كسبت لا ظلم اليوم إن الله سريع الحساب. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் இன்றைய தினம். யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் நானும் நீங்களும் பிறந்துட்டோம். பிறந்தா ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் மரணம் இருக்கிறது. இந்த மரணத்தை நானும் நீங்களும் நிச்சயமாக சுவைத்தே தான் ஆக வேண்டும். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, புத்திசாலி யாரு தெரியுமா? உலகத்துல வாழக்கூடிய காலத்துல மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்து நான் ரப்புக்கு முன்னால நிக்கணுமே, நான் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமே என்ற சிந்தனையோட புத்தியோட உலகத்துல யார் வாழ்றாரோ இவர் தான் புத்திசாலி. சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வல் ஆஜிஸ் மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். மடையன் யாரு தெரியுமா? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மறந்து, கபருடைய வாழ்க்கையை மறந்து, மஹ்ஷருடைய வாழ்க்கையை மறந்து உலகத்தில் யார் வாழ்றானோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் தான் மடையன். மேலானவர்களே, சகோதரர்களே, அதனால நாங்க உலகத்தில் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம், 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள காலம். இந்த காலத்தை நாளை கியாமத்து நாள்ல ஒப்பிட்டா சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் இதை பேசிக் கொண்டிருக்கிறான். உலகத்துடைய இந்த 60 வருடம் 70 வருடம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்துடைய அளவு நாளை கியாமத்து நாள்ல வெறுமனே 1.5 மணித்தியாலம். சகோதரர்களே,
இந்த 1.5 மணித்தியாலத்தை நானும் நீங்களும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில சந்தோஷப்படுத்திட்டு நாங்க மௌத்தா போயிட்டோம்டா, நாளைக்கு அழிவே முடிவே இல்லாத அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அது சந்தோஷம் தான், அது நிரந்தரம் தான், அது நிரந்தரம் தான். ஒரு சஹாபி வந்தாரு, யா ரசூலல்லாஹ் மன் அக்யசுன் நாஸ் வ அஹ்தமுன் நாஸ், யா ரசூலல்லாஹ் உலகத்துல புத்திசாலி யாரு, நிதானமாக வாழக்கூடியவர் யார் யா ரசூலல்லாஹ்? நபி அவங்களுக்கு சொல்லிச்சு, புத்திசாலி பணத்தோட வாழ்றவரு, ஆட்சி அதிகாரத்தோட வாழ்றவரு, செல்வத்தோட வாழ்றவரு, அரசியலோட வாழ்றவரு, உலகத்தை ஆட்சி செய்யறவரு, இவர் தான் புத்திசாலி. நபி அவங்களுக்கு சொல்லி, மேலாளர்களே சகோதரர்களே, நபி அவங்க சொன்ன பதில் ஆச்சரியம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புத்திசாலி யாரு தெரியுமா, உலகத்துல நிதானமாக வாழக்கூடியவர் யாரு தெரியுமா, அக்ஸருஹும் ஸிக்ரன் லில் மௌத் வஸ்திஅதாதன் லஹ், உலகத்துல வாழக்கூடிய காலம் மௌத்துக்கு ரெடியாகி தயார் பண்ணி மௌத்துடைய சிந்தனையோட வாழ்றவர். சுப்ஹானல்லாஹ். மேலானவர்களே, மௌத்துடைய சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் எப்பயும் இருக்கணும், எப்பயும் இருக்கணும். பேசிக்கொண்டிருக்கிற நான் அடுத்த நிமிஷம் பேசுவேனா இல்லையா என்பது அது எனக்கு தெரியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இந்த நிமிஷம் கேட்கிற நீங்க அடுத்த நிமிஷம் எழுப்பி ஜுமாவுடைய பரல தொழுவ சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையா யாருக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. உலகத்துடைய வாழ்க்கை போய் நிரந்தரமற்றது, யாருக்கும் சொல்லல, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. மேலாளர்களே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல மௌத்துடைய சிந்தனையை நினைத்து அந்த மௌத்துக்காக வேண்டி யார் தயார் செய்கிறாரோ உலாயிக ஹுமுல் அக்யார், அவர்கள் தான் புத்திசாலிகள். ஸஹபு பிஷரஃபி துன்யா வ கராமத்தில் ஆখিরা, நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்துடைய கண்ணியத்தையும் மறுமையுடைய கண்ணியத்தையும் அவர்கள் தான் அடைந்தவர்கள். யார்? உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல மௌத்துடைய சிந்தனையோட வாழணும், மௌத்துக்காக வேண்டி தயார் செய்யணும். இன்னைக்கு நாங்க கேட்கிறோமா இல்லையா சகோதரர்களே? ஒவ்வொரு நாளும் ஜனாதா செய்தி காதுக்கு எட்டப்படுது. ஒவ்வொரு நாளும் சிறிய பிள்ளைகள் விதிவிலக்கு கிடையாது, பெரியவர்கள் விதிவிலக்கு கிடையாது, ஆண்கள் பெண்கள் என்று விதிவிலக்கு கிடையாது. எத்தனை ஜனாதாக்கள் ஒவ்வொரு நாளும் காதுக்கு எட்டிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஜனாதாவும் எங்களுக்கு தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இன்று இந்த ஜனாதாவை நீ சுமந்து செல்கிறாய், நாளை நீ சுமத்தாட்டப்படுவாய். அதனால் இந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்னால் நீ ரெடியாகு, நீ தயார்படுத்து, உன்னை நீ ரெடியாக்கு. மேலாளர்களே சகோதரர்களே, இன்னைக்கு சும்மா பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு உலகத்துடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய 60 வருடம் 70 வருடம் கூடினா ஒரு 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் கூடும். ஆனா ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய அளவை சொல்லலாம், அதனுடைய அளவை சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்று வரைக்கும் மரணித்தவர்கள் எத்தனை ஆண்டுகள் கபருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் சொல்லிடுமா? எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு மரணிச்சு மன்னரையுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1400 வருடம் கிட்டத்தட்ட. ஏண்ட வாப்பா, ஏண்ட வாப்பட வாப்பா, சுப்ஹானல்லாஹ், கபருடைய வாழ்க்கை 20 வருஷம் 30 வருஷம். இன்னைக்கு எங்க ஊர்ல எத்தனையோ மூத்த மனிதர்கள் மரணித்து விட்டார்கள். எவ்வளவு காலம் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல எப்படியாச்சும் 60-70 வருஷத்தை கழிச்சுட்டு பேசுறேன். நாடவர்களே சகோதரர்களே, மரணம் வந்து மரணிச்சா குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிக்கப்பட்டு 6 அடி குழிய தோண்டி கொண்டு போயிட்டு வச்சுட்டா, மண்ணைகளுக்கு மேலால போட்டுட்டா, எவ்வளோ காலம் யார் உள்ளுக்கு இருந்தாலும் யாருக்கும் என்ன நடக்கிறன்றே தெரியா. யாருக்காச்சும் சொல்லிடுமா? யாருக்காச்சும் சொல்லிடுமா? 40 வருடம் செலால்களுடைய கபருடைய ஆயுள் காலம் 40 வருடம் 60 வருடம் 90 வருடம் 100 வருடம் 1000 வருடம். சுப்ஹானல்லாஹ். மேலாளர்களே சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 60 வருடம் 70 வருடம் உடைய இந்த காலத்தை நானும் நீங்களும் வீணாக்கிட்டு மௌத்தா போயிட்டோம்டா, ஒவ்வொருத்தருடைய கபருடைய வாழ்க்கையுடைய அளவு அது எப்படி இருக்குமோ தெரியாது, எப்படி இருக்குமோ தெரியும்.
மேலானவர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் தினத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட வராங்க. சஹாபாக்கிட்ட வரக்கூடிய நேரம் சஹாபாக்கள் பல்லு விளங்குற அளவுக்கு சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. பல்லெல்லாம் விளங்குது. நபி அவங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நான் என்ன விஷயத்த பார்க்கிறேனோ அந்த விஷயத்தை நீங்க பார்த்தா நீங்க என்ஜாய் பண்ற இந்த லைஃப என்ஜாய் பண்ண மாட்டீங்க. நீங்க சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க, நேரத்தை நீங்க சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. நான் எதை பார்க்கிறேனோ அதை நீங்க பார்த்தா இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு சொன்னாங்க, லவ் அக்ஸர்தும் ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் லஷகலகும் அம்மா அரா. நான் பார்க்கிற விஷயத்த, எனக்கு விளங்குற விஷயத்த உங்கள்கிட்ட நீங்க விளங்கினா நீங்களும் இப்படி ஈடுபட மாட்டீங்க சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். இன்பங்களை துண்டிக்கக்கூடிய, இன்பங்களை முறியடிக்கக்கூடிய இந்த மரணத்தை நீங்க அதிகமாக நினைங்க. சஹாபாக்களுக்கு நபி அவங்க கொடுத்த ட்ரெயினிங். மேலானவர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் நபி அவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கபருடைய, மஹ்ஷருடைய, ஆகிரத்துடைய வாழ்க்கையை நினைவூட்டிக் கொண்டே இருப்பாங்க. பெருநாளுடைய தினம் எவ்வளவு சந்தோஷமான தினம், எவ்வளவு சந்தோஷமான தினம். இந்த தினத்துல கூட பெருநாளுடைய முசல்லாக்கு வந்தா நபி அவங்க தொழுவிச்சா என்ன சூரா ஓதுவாங்க தெரியுமா? சூரத்துல் காஃப், சூரத்துல் அலா, சூரத்துல் காஷியாத். ஏன் சகோதரர்களே, அந்த சூறாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த சூறால சொர்க்கம், நரகம், ஒரு மனிதனுடைய சக்கராத், ஒரு மனிதனுடைய மரணம் அந்த சூறாக்கள்ல ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்தோஷமான தினம் வந்தாலும் கூட, அந்த சந்தோஷமான தினத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த சூறாக்களை ஓதி, இந்த சந்தோஷமான தினத்துல கூட உங்களோட கபரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மௌத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மரணம் இருக்கிறது, கபர் இருக்கிறது, சக்கராத் இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நபியுடைய சுன்னத். மேலானவர்களே, சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க, நபி அவங்க எப்பெல்லாம் எங்க தேனுக்கு என்னோட தந்த வருவாங்களோ அப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் இரவுடைய கடைசி பகுதியில ஜன்னத்துல் பக்கீக்கு போவாங்க. ஏன் சகோதரர்களே, என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? ஜன்னத்துல் பக்கீக்கு போனா என்ன வரும்? மரணத்துடைய சிந்தனை வரும். மரணத்துக்கு நான் தயாராக வேண்டும், அழிவே முடிவே இல்லாத அந்த வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை வரும். அந்த நபியே ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேனுக்கு வந்தா வீட்டுக்கு ஜன்னத்துல் பக்கீக்கு போவாங்க. இரவுடைய கடைசி பகுதியில் அந்த கபரை தியாரத் செய்வாங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பல்லு விளங்கக்கூடிய அளவு சிரித்துக் கொண்டிருந்த நேரம் அப்படியே அவங்க சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, இன்பங்களை முறியடிக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்க அதிகமாக நினைச்சுக்கோங்க, அதிகமாக நீங்க ஞாபகப்படுத்துங்க சொல்லிட்டு சொன்னாங்க, فإنه لم يأتي على القبر يوم إلا تكلم. ஒரு நாள் தினம் வரும், அந்த தினத்துல நீங்க மரணிச்சிருவீங்க. நீங்க மரணிச்சா அந்த கபருக்கு உங்களை கொண்டு போயிட்டு அடக்கம் செய்ய போறாங்க. அந்த கபருக்கு மண்ணுக்கு கீழால உங்களை போட்டு ஒரு வெள்ளை புடவையுடன் உங்களை சுத்தி அந்த கபருக்கு கீழால உங்களை அடக்கிட்டு உங்களுக்கு மேலால மண்ணை போட்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கபர் ஒரு அறிவிப்பை செஞ்சு கொண்டு இருக்குது. ஆச்சரியமான அறிவிப்பு. லேசி அல்ல சகோதரர்களே, சிந்திங்க, உள்ளத்துக்கு எடுங்க. லேசான அறிவிப்பு இல்ல. ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த கபர் ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் ஒரு அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. சொல்லுது, அன பைத்துல் குர்பா வ அன பைத்துல் வஹ்தா வ அன பைத்துத் துராப் வ அன பைத்துல் வஹ்தா. ஒவ்வொரு நாளும் அந்த கபர் ஒரு அழைப்பு கொடுக்குது. என்ன தெரியுமா? நான் தனிமையின் வீடு, நான் புழுப்பூச்சிக்கள் நிறைந்த வீடு, நான் மண் வீடு, ஏசி அல்ல, ஃபேன் அல்ல. எனக்கு கீழால யாராச்சும் வந்தீங்கண்டா உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல மனிதன், فإذا دفن العبد المؤمن, ஒரு முஃமினான நல்ல மனிதன் உலகத்தில் அமல் செஞ்சு
இபாதத் செஞ்சு எனக்கு ஒரு மவுத் இருக்குது என்ற சிந்தனையோட வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கிய ஒரு நல்ல மனிதன் மரணித்தால் அவன் அந்த கபூர்ல கொண்டு போய் வைக்கப்பட்டா, சுப்ஹானல்லாஹ், அந்த கபூர் அவர் எப்படி தெரியுமா வெல்கம் பண்ணுது? நபி அவங்க சொன்னாங்க, மர்ஹபன் வ அஹ்லா, உன்னுடைய வரவு நல்வராகட்டும். ஒரு நல்ல மனிதன், உலகத்துல அமலோட இபாதத்தோட அல்லாஹ் பயந்த வாழ்ந்த ஒரு மனிதன் மரணித்தா, அவனை அந்த கபூர்ல அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கபூர் வெல்கம் பண்ணது எப்படி தெரியுமா? அஹ்லன் வ சஹ்லா, உன்னுடைய வரவு நல்வராகட்டும் சொல்லிட்டு அந்த கபூர் சொல்லுது, அமா இன் குந்த ல அஹப்ப மை யம்ஷி அலா வஹ்ரி இலைய, இந்த பூமிக்கு மேலால நடமாடியவர்கள்ல நீ தான் எனக்கு மிகவும் விருப்பமானவன், நீ தான் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவன். ஃபஇதா புல்லிதுக யௌம் வஸிர்த இலைய, இன்றைய தினத்துல உன்னைய கொண்டு வந்து என்கிட்ட சந்திக்கிறாங்க, பொறுப்பு சாட்டிக்கிறாங்க. ஃபஸதரா சனீஇ பிக், இப்போ உன்னையோட நான் நடந்து கொள்ற முறையை பாரு என்று சொல்லி அந்த கபூர் சொல்லிட்டு ஃபயஸ்தஸிஉ லஹு மத்த பஸரிஹி. மேலானவர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்த மனிதனுடைய பார்வையுடைய தூரம் எட்டும் அளவுக்கு அந்த கபர் அப்படியே விசாலமாக்கி கொடுக்கப்படும். முஃமினான ஒரு மனிதன் அமலோட இபாதத்தோட அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டு வாழ்ந்தா, மரணிச்சா, அவன் கபருக்கு வைக்கப்பட்டதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க, அவனுடைய கண் பார்வை எந்த அளவு தூரம் எட்டப்படுமோ அந்த அளவு அந்த கபர் அப்படியே விசாலமாக்கப்படும். வயுஃப்தஹு லஹு பாபுன் இலல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய ஒரு வாயில் அவனுக்கு அப்படியே திறந்து கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்துடைய நறுமணங்களை சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து கொண்டு அப்படியே ஈப்பாரு. கியாமத்து நாள் வாரதும் அவருக்கு விளங்காது. அது 400 வருடமாக இருந்தாலும் சரி, 500 வருடமாக இருந்தாலும் சரி, கபருடைய வாழ்க்கை 1000 வருடமாக இருந்தாலும் சரி, அவருக்கு சுவர்க்கத்துடைய அந்த இன்பம், சுவர்க்கத்துடைய அந்த காட்சிகள் அப்படியே பார்த்து கொண்டு அந்த ரசனையில அந்த இன்பத்தில இருப்பாரு. கியாமத்தினால் வாரது கூட அவருக்கு விளங்காது. மேலானவர்களே, சகோதரர்களே, அதே போல உலகத்தில் வாழக்கூடிய காலம் ஒரு மனிதன் அமல் இல்லாம இபாதத் இல்லாம அல்லாஹ்வை கோபப்படுத்திட்டு மௌத்தா போய்த்தாருண்டா, மேலானவர்களே, சகோதரர்களே, அவருடைய நிலைமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். ஃபஇதா துஃபினல் அப்துல் ஃபாஜிரு அவில் காஃபிர், ஒரு பாவியான மனிதன் அல்லது ஒரு காஃபிர் அவனுக்கு மரணம் வந்து அவர் மரணித்தால், சுப்ஹானல்லாஹ், அந்த கபர் அவர் அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த ஒவ்வொருத்தரையும். மேலானவர்களே, அந்த கபர் அவரை வெல்கம் பண்ற முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருக்கு அந்த கபர் எப்படி வெல்கம் பண்ணது தெரியுமா? லா மர்ஹபன் வலா அஹ்லா, உன்னுடைய வரவு நல்வராகாமல் இருக்கட்டும், உன்னுடைய வரவு நல்வராக ஆகாமல் இருக்கட்டும். அம்மா இன் குந்த லஅபகத மையம்சி அலா வஹ்ரி இலை, பூமிக்கு மேலால நடமாடியவர்கள்ல எனக்கு நீதான் ஆக மோசமானவன், ஆக கெட்டவன், ஆக கோபமூட்டக்கூடியவன். இன்றைய தினத்தில் எனக்கு நீ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய். இன்றைய தினத்தில் உன்னையோடு நான் நடந்து கொள்ற முறையை பாரு. சகோதரர்களே, அந்த கபரு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கபர் ஒரு நெருக்குமா மோன, அவனுடைய 2 விலா புலங்களும் அப்படியே ஒன்று சேருமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து காட்டினார்கள் சஹாபாக்களுக்கு. அமல் இல்லாம, இபாதத் இல்லாம, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம, ஹராம் ஹலால் பேணுதல் இல்லாம, பக்குவம் இல்லாம வாழ்ந்துட்டு மௌத்தா போய்த்தோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். கபர் ஒரு நெருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாலே சைக்கினை செய்து காட்டினார்கள், கோர்த்து காட்டினார்கள். அவனுடைய விலா எலும்பு ஒன்றோடொன்று சேரும் வரைக்கும் கபர் அவனை நெருக்கும். அது மட்டுமல்ல, சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயுகையிதுல்லாஹு லஹு 70 தின்னீனன், கபரில் அவருக்கு 70 விஷப்பாம்புகள் சாட்டப்படும். லேசல்ல சகோதரர்களே, உலகத்துல ஒரு சாதாரண பாம்பை பார்த்தாவே உள்ளத்தில் இருக்கிற பயம், சுப்ஹானல்லாஹ். கபர்ல கொண்டு போயிட்ட மண்ணை போட்டு மூடினா யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க, யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, யாரு வந்தாலும் ஒன்றுமே செய்யல. நபி அவங்க சொன்னாங்க, 70 விஷப்பாம்புகள் அவனுக்கு சாட்டப்படும்.
அந்த பாம்புடைய விபரீதத்தை பற்றி சொன்னார்கள். அந்த பாம்புடைய பயங்கரத்தை பற்றி சொன்னார்கள். அந்த பாம்புடைய பயங்கரம் எப்படிப்பட்டது தெரியுமா? லவ் அன்ன வாஹிதம் மின்ஹா நஃபஹ ஃபில் அர்த் மன்பதத் ஷைஅன் மா பகியத் துன்யா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கபூர்ல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இந்த பூமிக்கு மேலால வந்து ஒன்றுமே இல்லை, அதனுடைய ஒரு மூச்சை விட்டா, ஒரு மூச்சு, அந்த பாம்புடைய ஒரு மூச்சை விட்டா, நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடிய எந்த புற்பூண்டுகளையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, முளைக்காது, அவ்வளவு விஷம். ஒரு பாம்புடைய விபரீதம் சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அந்த பாம்பு அவரை கொத்திக்கொண்டே இருக்கும், அவரை வேதனை அவருக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் கபருளுக்கு அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார். யாராலும் சகோதரர்களே, யாரால தாங்கலும், யாரால பாதுகாக்கலும் சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, இன்னமல் கபரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃபத்தும் மின் ஹுஃபரின் நார். கபர் என்றது எப்படிப்பட்டது தெரியுமா? நபி அவங்க சொன்னாங்க, ஒன்று சொர்க்கத்துடைய பூங்கா அல்லது நரகத்துடைய படுகொலை என்பதாக சொன்னாங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, அதனால பயங்கரமான ஒரு இடம் தான் அந்த கபர். நிச்சயமாக நானும் நீங்களும் ஒரு நாள் போத்தான் போறோம், மரணிக்கத்தான் போறோம். ரெடியாகணும் சகோதரர்களே, தயார் செய்யணும். லேசல்ல. ஒரு நாள் தினத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சிட்டாங்க. ஈர கொழுந்து, சுவர்க்கத்தை பற்றி நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், சுவர்க்கத்து தலைவி. அவங்க மரணிச்சதுக்கு பின்னால அவங்கள தூக்கி கொண்டு போயிட்டு அடக்கம் செய்யப்பட்டாச்சு. கபரு கீழால வச்சு மண்ணை போட்டாச்சு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கபரை பார்த்து, யா கபர் அத்ததிரி மணில்லதி ஜித்னா பிஹா இலை. ஏ கபரே, உனக்கு தெரியுமா நாங்க யார உனக்கு கீழால வச்சு மூடிட்டு போறோம்னு உனக்கு தெரியுமா? கபரோட பேசினாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, ஹாதிஹி ஃபாத்திமத்து ஸஹ்ரா பின்த் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸௌஜத்து அலியில் முர்ததா ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஏ கபரே, உனக்கு உள்ளுக்கு யார வச்சு மண்ணை போட்டுட்டு போறோம் தெரியுமா? உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்த நபி, அவருடைய ஈர கொழுந்து ஃபாத்திமா, ஹஜ்ரத் அலியுடைய மனைவி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்களுடைய தாய். இவங்களை கொண்டு வந்து உனக்கு கீழால வச்சுட்டு போறேன் கபரே. கபரோட பேசினாங்க. பேசக்கூடிய நேரத்தில் கபர்ல இருந்து ஒரு அசரீதி சட்டம் வந்துச்சு. அந்த கபர் பேசிட்டு அபூதருடைய அந்த வார்த்தைக்கு ரிப்ளை பண்ணிச்சு, சொல்லுச்சு, மா அன மௌதிஉ ஹஸபின் வ நஸபின். அபூதர்ரே, நான் யாருடைய பட்டத்தையோ பதவியையோ நசபையோ அந்தஸ்தையோ யார்த பிள்ளை என்று நான் பார்க்கிறது அது எந்த கிடையாது. எந்த யாரு நல்லவங்களோட வராங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். எந்த யாரு பாதுகாப்பு பெறுவாங்க தெரியுமா? எவருடைய நலவுகள் அதிகரித்ததோ, எவருடைய உள்ளம் ஈடேற்றம் பெற்றதோ, தக்வாவுடையதாக மாறியதோ, எவருடைய அமல்கள் இஹ்லாஸ் உள்ளதாக மாறியதோ, அவர்களை தவிர நான் யாருக்கும் பாகுபாங்கு பார்க்க மாட்டேன். அது நபியுடைய மனைவியாக இருக்கலாம், நபியுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நல்ல அமலோட வந்தா தான் எந்த பாதுகாப்பு. அப்படி இல்லண்டா எந்த வேதனை தான். யார் சகோதரர்களே, நபியுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவங்க சொன்னாங்க, சஅத் இப்னு முஆஸ் மரணிச்சாரு, அவருடைய மரணத்தால அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கிச்சு. அவ்வளவு பொறுமதியான சஹாபி, அவ்வளவு ஈமான் உள்ள சஹாபி. சுப்ஹானல்லாஹ். இவங்களுடைய மரணம்
ஜனாசாவை தூக்கி கொண்டு வந்து சுப்ஹானல்லாஹ் நபி அவங்களும் சஹாபாக்களோட வந்து கஃன் செஞ்சு அடக்கம் செய்யறதுக்கு கபூருக்கு வைக்கிறாங்க. கபூருக்கு வச்சுட்டு நபி அவங்க வெளியே வராங்க. சுப்ஹானல்லாஹ் திடீர்னு நபி அவங்க சுப்ஹானல்லாஹ் என்றாங்க. எல்லா சஹாபாக்களும் நபி அவங்களோட சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் என்று திக்ர் செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் போவல்ல அல்லாஹு அக்பர் என்றாங்க. எல்லா சஹாபாக்களும் நபி அவங்களோட சேர்ந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, கொஞ்ச நேரம் போவல்ல நபி அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வலைமைக்கு மாற்றமாக சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீங்க, வலைமைக்கு மாற்றமாக அல்லாஹு அக்பர் என்று சொன்னீங்க, யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்? சொன்னாங்க, சஅத் இப்னு முஆஸ் இருக்கிறாரே, இவருடைய ஜனாசாவால, இவருடைய மரண செய்தியால அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சு. இவர் கபருடைய வைக்கக்கூடிய நேரத்துல அவரை கூட கபரு நெருக்க அப்படியே வந்துச்சு. நான் தக்பீர் சொன்னேன், நான் சுப்ஹானல்லாஹ் சொன்னேன், நான் சொன்ன அந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய பரக்கத்தால, நான் சொன்ன அந்த தக்பீருடைய பரக்கத்தால அவருடைய கபர் அப்படியே விசாலமாகிச்சு சொன்னாங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, யாருடைய கபரு? சஹாபாக்கள். மேலானவர்களே, அதனால உலகத்தில் வாழக்கூடிய காலம் எப்படியும் வாழ்ந்துட்டு பேசுறேன். நானும் நீங்களும் வெறுமனே வாழக்கூடிய காலம் 60க்கும் 70க்கும் மத்தியில தான். அது 20 வயசாக இருக்கலாம், அது 30 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 60 வயசாக இருக்கலாம். மேலானவர்களே, உலகத்தில் மௌத்தா போனா எல்லாம் சொல்லுவாங்க, இவர் மௌத்தா போயிட்டாரு, இவருடைய ஜனாதா இத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க. அசல் அவர் உலகத்தை விட்டு பிரியவில்லை. அவர் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு அவருடைய வாழ்க்கையை தயார் செய்து ஆகிரத்துல நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத அந்த மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையுடைய அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கிறார். எங்கட பார்வையில தான் மரணம், எங்கட பார்வையில தான் மரணம். மேலானவர்களே, சகோதரர்களே, அதனால புத்திசாலியா வாழ்ந்துட்டு பேசுறோம், அமலோட வாழ்ந்துட்டு பேசுறோம், இபாதத்தோட வாழ்ந்துட்டு பேசுறோம். கொஞ்ச காலம் வாழ்றது மேலானவர்களே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டோம்டா, திருப்தி படுத்திட்டோம்டா, உலகத்திலேயும் சந்தோஷம், மௌத்துக்கு பின்னாலேயும் சந்தோஷம், கபூர்லேயும் விமோசனம், அதுக்கு பின்னாலேயும் விமோசனம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, இவங்களுக்கு சிறப்பு இருக்குது. துன்னூரைன், 2 பிரகாசமுடையவர்கள், நபி அவருடைய 2 மகள்மார்களை திருமணம் செய்தவர்கள். நபி அவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, உஸ்மான் சொர்க்கவாசி. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இதற்கு பின்னால உஸ்மான் என்ன செஞ்சாலும் அவருக்கு ஒன்றுமே எழுதப்பட மாட்டுச்சு, அவ்வளவு செலவழிச்சிருக்கிறார் தீனுக்காக வேண்டி. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொர்க்கத்தை பத்தி சொன்னா, நரகத்தை பத்தி சொன்னா அழமாட்டாங்க. ஆனா கபரின் பக்கம் போனா சுப்ஹானல்லாஹ் தாடி நலையிற அளவுக்கு அழுவாங்க. தாடி நலையும், ஏங்கி அழுவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, துஸ்கருல் ஜன்னத்து வன் நார் ஃபலா தப்கி வ தப்கி மின் ஹாதா. சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி சொன்ன அழமாட்டீங்களே, ஆனா கபர் அடிச்சு வந்தா நீங்க இவ்வளவு ஏங்கி தாடி நலையிற அளவுக்கு நீங்க அழுவுறீங்களே சொல்லுவாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்துட்டு மௌத்தா போனா அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, ஒரு மனிதனுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்குரிய ஆரம்ப வீடு அந்த கபருடைய வீடு தான். ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்துட்டு ஆகிரத்துடைய வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணினா முதலாவது அவன் வீடு அந்த கபரு தான், வேறொன்றும் இல்லை. கபருக்கு போகணும் சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த கபர்ல யார் ஈடேற்றம் பெற்றாரோ அதுக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டத்தையும் அவர் ஈடேற்றம் பெற்றுட்டாரு. அந்த கபர்ல யாரு தோல்வி அடைஞ்சாரோ அதுக்கு பின்னால அவர் எல்லா கட்டத்தையும் தோல்வி அடைஞ்சிட்டார். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த கபர்ல ஈடேற்றத்தை தரணும். லேசல்ல சகோதரர்களே, சொல்லிட்டு சொன்னாங்க, நபி அவங்க சொல்றத நான் கேட்டிருக்கிறேன், மா ரஐது மன்வரன் இல்லா வல் கப்ரு அஃதா மின்ஹு, கபரை விட பயங்கரமான ஒரு படுகுழியை இந்த வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. யாரு சொன்னது? நபி அவங்க சொன்னது. அதனால தான் இந்த கபரடிக்கு வந்தா தாடி நலையிற அளவுக்கு அழுகுறேன். ஏன் தெரியுமா? இந்த கபருளுக்கு ஏண்ட நிலைமை பிடிக்குமோ தெரியாது. மேலானவர்களே, சகோதரர்களே, அதனால புத்திசாலித்தனமா அமலோட இபாதத்தோட அந்த மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்கு தயார் செஞ்சு வாழ்ந்துட்டோம்டா, வாழ்க்கைய பொருத்தமானதாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக ஆக்கிட்டோம்டா, இந்த கபர்லையும் ஈடேற்றம் கிடைக்கும், மௌத்துக்கு பின்னாலும் ஈடேற்றம் கிடைக்கும். அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அமலோட இபாதத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.